சார் வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? வீடு ஓகே பிடிச்சிருக்கு. நானும் எத்தனையோ இடம் பார்த்துட்டேன். இது ஓகே, சிம்பிளா தான் இருக்கு. ஓகே. அட்வான்ஸ் எவ்வளவு சொன்னீங்க, வாடகை எவ்வளவு சொன்னீங்க? ஒன்றும் இல்லை சார், அட்வான்ஸ் 50,000, வாடகை 5,000. அதுக்கப்புறம் நம்ம பேசுன மாதிரி புரோக்கர் காசு ஒரு மாசம் வாடகை நமக்கு கொடுக்கணும் சார். அவ்வளோதான். சரி, அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு. கொடுத்துடலாம். வணக்கம் சார். இதெல்லாம் முடிச்சிருக்கா சார்? நீங்க யாரு சார்? இவரு நம்ம புரோக்கர் தான் சார். புரோக்கர்? அப்புறம் நீங்க? சார் அல்ல, அவர் சொல்லித்தான் சார் நம்ம கூப்பிட்டு வந்தோம். 2 புரோக்கரா? ஆமா சார். வணக்கம் சார். வீடெல்லாம் பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? நீங்க யாரு சார்? சார் அவரும் நம்ம புரோக்கர் தான் சார். நாங்க 3 பேர் தான் சார். அவரும் இந்த எலக்ட்ரிசிட்டி வேலையெல்லாம் அவரு தான் பராமரிக்கிறாரு. இந்த ஏரியாவில் எல்லா இடமும் நாங்க 3 பேர் பராமரி வழக்கமா செய்யறதா சார். இது ஒரு வீட்டுக்கு 3 புரோக்கரா? அப்புறம் நான் கமிஷன் யார்கிட்ட தான் கொடுக்கறது? என்கிட்ட கொடுங்க சார். ஒன்றும் இல்லை, எனக்கு 5,000, அவருக்கு 5,000, அவருக்கு 5,000, 15,000 கொடுத்துருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். பாத்துக்கலாம் சார். நம்ம என்ன பகல் கொள்ளையா இருக்கு? இல்ல எனக்கு இந்த வீடு வேணாம். சரி சார் அப்படிலாம் சார் பண்ணிடலாம் சார். நீங்க போகாதீங்க, முடிச்சிடலாம். நம்ம என்ன மிரட்டுறீங்களா? வேணாம், சரிப்பட்டு வராது. விடுங்க. நாங்க தான் சார், எங்க விட்டு இங்க இருந்து பார்க்க முடியாது சார். நீங்க புரிய சரிப்பட்டு வராது. நான் கிளம்ப புரிய. அப்படிலாம் 3 பேருக்கும் 3 புரோக்கர் காசு கொடுக்க முடியாதுயா. கொடுக்குறது நாங்களே